அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 10வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த 2026வது வருஷம் திருமணத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப காலமா திருமணம் ஆகாம இருந்தால், திருமணத்துல பிரச்சனைகள் இருந்தா, இதுல சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க உன்னிப்பா கவனிச்சு உங்களுடைய வாழ்க்கையில அதெல்லாம் சரி பண்ணிட்டு வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு வண்டி இருக்கு, அது ரிப்பேர் ஆகும், ரிப்பேர் பார்த்துட்டே இருப்போம். அவங்க ரிப்பேர் பார்க்கறவங்க கூட சரியா பார்க்க மாட்டாங்க. அப்ப ஒருத்தர் சொல்லுவார், அந்த கடையில் நல்லா பார்க்கறாங்கன்னு. அங்க போய் பார்ப்போம், சரியாயிடும் இல்லையா? அது மாதிரி வாழ்க்கை நமக்கு சரியாகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நீங்கள் இதை கடைசி வரைக்கும் நீங்கள் வீடியோவை பாருங்கள். நடுவில் உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம், அதை நீங்கள் குறித்து வச்சு நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகி வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்கும். இது நீங்கள் கேட்கணும் அப்படின்றது இறைவனோட சங்கல்பம் இருந்தால் நீங்கள் கேட்டு உங்களுடைய வாழ்க்கைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி நல்ல முறையில் வாழ்க்கையோட பாதை திரும்பி நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் இருக்கு. அப்புறம் சந்திரனுடைய திருவோண நட்சத்திரம் அது இருக்கு. அதுக்கடுத்து செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் இதெல்லாம் அதில் இருக்கு. அப்போ சூரிய சந்திர செவ்வாய் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த மகர ராசிக்கு அதிபதி சனினாலும் 7ஆம் வீட்டு அதிபதி சந்திரனா இருக்கார். சந்திரன் அப்படின்றது ஒயிட் அப்படின்னோம்னா ஒயிட் கலர் கொடுக்குறோம் இல்லையா? நம்ம சந்திரனுக்கு என்ன கலர் அப்படின்னா ஒயிட். அதே மாதிரி சனிவானுக்கு என்ன கலர்னா பிளாக் கருப்பு கலர். ஸோ இது 2 ஆப்போசிட்டா இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல சந்திரனும் சனியும் சேர்ந்து இருந்தா நிச்சயதார்த்தம் வரைக்கும் கூட போய் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அதுக்கு புணர்ப்பு அப்படின்னு ஒரு தோஷம். அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையிலையும் திருமணமும் டிலே ஆகலாம். திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் திருமண வாழ்க்கையிலையும் அடிக்கடி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு ராசியா மகர ராசி இருக்கு. ஸோ இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 2026வது வருஷம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். உங்களுக்கு 7வது வீட்டு அதிபதி சந்திரன் அடிக்கடி நகரக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால உங்களுக்கு சடனா டக்குன்னு மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி நடந்துடும். உங்களுடைய இதுல ரொம்ப நாள் நடக்காம இருக்கு அப்படின்னாலும் அது ஃபிக்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகி உடனே நடந்துடும். அது மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான்றதுனால அவர் ஒரே இடத்துல இருப்பார். அதனாலதான் டிலே ஆனாலும் ரொம்ப டிலே ஆகும். 2 வருஷம் 3 வருஷம் கூட டிலே ஆகலாம். இப்ப இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய சுச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமானதா இருக்கு. ஏன்னா 3வது வீட்லையும் 9வது வீட்லையும் 11வது வீட்லையும் சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார். ஸோ அதனால இந்த வருஷம் உங்களுக்கு சனி பகவான் வாழ்க்கை பாதையை திறந்து விட்டுறார். அதனால உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு 2லையும் 8லையும் ராகு கேது, குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார். உங்களுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப குரு வக்ரமா இருக்காரு. மார்ச் மாசம் 11ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அதாவது ராகுவை 2வது வீட்டுல இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். ஸோ டிலேயா போயிட்டு இருந்தது, அதனால உங்களுடைய திருமணம் தடைப்பட்டு இருந்தது, அதெல்லாம் விலகி குடும்பஸ்தானத்துல குரு பார்க்கறதுனால குடும்பம் உருவாகிறதுக்கு உண்டான சான்சஸ் மிக மிக அதிகம். எல்லாரும் சொல்லுவாங்க குரு பயிற்சி ஆனோன்னு குரு பார்வை வந்துடும் அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாலேயே மார்ச், ஏப்ரல், மே, மார்ச் 2வது வாரத்துலேருந்து ஏப்ரல், மே, ஜூனுக்குள்ள உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த காலகட்டம். சரி, இந்த காலகட்டத்தில் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா இந்த வருஷத்தில் அக்டோபர் மாதத்துல டிசம்பர் மாதம் இன்னொரு காலகட்டம் வருது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த 2 காலகட்டமும் நடுவில் இருக்கக்கூடிய காலங்கள் பேச்சுவார்த்தைக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையில் திருமணம் அமையறதுக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கக்கூடிய ராசிகளில் மகர ராசியும் ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரி, கல்யாணமாகி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலுமே இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா கொஞ்சம் இப்போ மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே இந்த வருஷம் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால உங்களுக்கு இந்த 2 விஷயம் நீங்கள் பார்க்கணும். இந்த வருஷத்தில் நீங்கள்
புதுசான பாதையில புதிய விஷயங்கள் தொடங்கி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இந்த வருஷத்துல வாழ்க்கையில வேலை, தொழில் ரீதியா நீங்க முன்னேற போறீங்க. அதே மாதிரி நம்ம நல்ல வேலை பார்க்குறோம், நல்லா தான் முன்னேறி இருக்கோம். ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதுலயும் செட்டில் ஆயிடுவீங்க. ஸோ எப்படியுமே இந்த வருஷம் வாழ்க்கையில நீங்க செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த ராசிக்காரங்க பொதுவா சனி பகவானை வணங்குறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஆஞ்சநேயரை வணங்குறது இன்னும் கொஞ்சம் அதிக பலன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கார் இல்லையா, அவரை போய் வணங்கலாம். இல்லாட்டினா உப்பிலியப்பன் கோயில்ல இருக்கார், அவருடைய அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீனிவாச பெருமாள் தான் அவரும். அவரையும் நீங்க போய் வணங்கலாம். உப்பிலியப்பன் கோயிலோ இல்ல திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் கோயிலோ அங்க போய் நீங்க வணங்கலாம். திருப்பதிக்கு போயிட்டு வந்தா திருப்பம் ஏற்படும் சொல்லுவாங்க. அப்ப நல்ல திருப்பமா கண்டிப்பா நடக்கும் திருப்பதி போயிட்டு வர்றது. ஒருவேளை அங்க போக முடியலன்னா இங்க கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய உப்பிலியப்பன் கோயில்ல ரொம்ப ரொம்ப நாமினல் காஸ்ட் தான். அங்க நீங்க ஒரு தடவை முன்னால போய் புக் பண்ணணும். அங்க சாமி அம்பாளை திருக்கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு புக் பண்ணணும்னா 2000 3000 ரூபாய் அந்த மாதிரி ரொம்ப நாமினல் காஸ்ட் தான். அதில் போய் நீங்க திருக்கல்யாணம் நடத்தி அது அன்னைக்கு யாரு கல்யாணம் ஆகலையோ அவங்களையும் கூட்டின்னு போய் அவங்க முன்னாடி டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி அந்த டேட்ல அவங்க சொல்லுவாங்க எந்தெந்த டேட்லாம் காலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு தகுந்த அந்த டேட்டை கேட்டுக்கிட்டு உங்க அந்த அந்த யாருக்கு கல்யாணமோ அவங்களையும் கூட்டிட்டு போய் அந்த கல்யாணத்தை நின்று நடத்தி, ஏன்னா நிறைய பேர் புக் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் சேர்த்து தான் பண்ணுவாங்க. அப்போ கல்யாணம் ஆகணும்னு சங்கல்பம் பண்ணி திருக்கல்யாணம் அவங்க பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் இந்த வருஷம் நிச்சயமா நடந்துரும். ஜாதகத்தில் தடைகள் இருந்தாலும் அதை மீறி இந்த வருஷம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மே மாசமும் செப்டம்பர் மாசமும் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். மே மாசமும் செப்டம்பர் மாசமும் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் அப்படியே இழுபறியா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. நிதானமா இருங்க, பொறுமையா பேசுங்க. உங்க வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியும் சனி பகவான், அங்க ராகு இருக்காரு. அதனால அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுற வேணாம். ஏன்னா வார்த்தையை விட்டுட்டோம் திரும்ப அதை வாங்கிக்க முடியாது. அதனால அது மட்டும் மனசுல வச்சுங்க. இது மட்டும் பண்ணிட்டீங்கனாலே இந்த வருஷத்துல மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சரி, தொழில் ரீதியா நீங்க ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த வருஷம் உங்களுக்கு செட்டில்மெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்சுங்க. இந்த வருஷம் லைஃப் வாழ்க்கை பாதையில ஒரு நிரந்தரமான வாழ்க்கை பாதை நம்ம ஏற்படுத்தி அதுல நம்ம போறதுக்கு உண்டான காலகட்டம் நீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பொதுவா நீங்க ஆஞ்சநேயரை வணங்குறது ஜென்ரலா நல்லது. நீங்க அது மாதிரி ஒரு மாசத்துலயே சிரவண விரதம்னு இருக்கு. நீங்க கேலண்டர்ல பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம் சிரவண விரதம்னு. அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த திருமணத்தை பொறுத்தளவு நீங்க திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் இல்லாட்டினா உப்பிலியப்பன் கோயில்ல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் அதை வணங்கலாம். ஏன்னா அவருக்கு அண்ணா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கன்னா நீங்க கல்யாணம்லாம் புக் பண்ணி பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இங்க திருக்கல்யாணம் அவங்களுக்கு பண்ணி வச்சு நீங்க அதை பார்க்கலாம். இதை பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷத்துல நிச்சயமா உங்களுக்கு கல்யாணம் ஆகிறது மட்டும் இல்லை, வேலை வகையிலையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியா பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் ஏற்பட்டு இந்த வருஷம் நல்ல முறையில வாழ்க்கையில அமைதியா செட்டில் ஆவீங்க. இந்த வருஷம் இந்த ராசிக்காரங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில் நல்ல முறையில் செட்டில் ஆனான்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.